Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess இளவரசி. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், உங்களுக்கு ரப்புன்செல் மாதிரி ஹேர் வேணுமா? இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் வேணாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை அதுவும் வேண்டாம், எனக்கு இருக்கிற முடியே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் சரி, இந்த 4 பவுடர்ஸை நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் லைஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு சூப்பர் டூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் என்னோடய ஹேர் ஃபால் ஆன வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே கூடவே நான் ஹோம் ரெமடிஸ் சிலதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலிமா எனக்கு கிடைச்ச சூப்பர் டூப்பரான டிஃப்ரென்ஸ் தான் அந்த மேஜரான 4 பவுடர்ஸ். அது என்னென்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரை, அதனால் நான் ஓவர் நைட் ஆயில் வைப்பேன். இப்போ டேண்ட்ரஃப் வந்ததுனால நான் ஓவர் நைட் ஆயில் வச்சாலும் ஸ்கேல்பில் வைக்காமல் ஒன்லி ஹேருக்கு மட்டும் வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த பவுடர் 1 by 1 எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேருக்கு பர்ஃபெக்டாக சூட்டான ஒன்று பிரிங்ராஜ் பவுடர். இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, முடிக்கு ரொம்ப ரொம்ப அடிக்டிவான ஒரு பொருள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இது சூப்பர் டூப்பரான ரிசல்ட்ஸ் உங்கள் ஹேருக்கு கொடுக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கலர் கொடுக்கும் உங்கள் ஹேருக்கு. அதோட பார்த்திங்கன்னா ஹேரோடைய ஸ்டாண்ட்ஸை நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பிரிங்ராஜ் அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து அது கூடவே இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஹேரில் நல்லா உச்சந்தலையிலேருந்து ஃபுல்லாக எண்ட் ஆஃப் ஹேர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் ஹேர் வரைக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் நல்லா கொடுக்கும். அதே நீங்கள் ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரென்த் பண்ணும் ரூட்டை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஹேர் வரைக்குமே போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 30 மினிட்ஸ் உங்கள் ஹேரில் அப்படியே விட்டுடுங்க. 30 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்களே பார்ப்பீங்க லைவாக சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் பவுடர். ஃபெனுக்ரிக் பற்றி என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஹீட் ப்ராப்ளம் இருந்து முடி கொட்டுச்சுனாலும் சரி, இல்லை டேண்ட்ரஃப் இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, இல்லை முடி ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில, தேங்காய் நார் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட இந்த ஃபெனுக்ரிக் பேக்கு, அதுக்கப்புறம் அந்த கோகோனட் மில்க் பேக்லாம் போடுங்க, சூப்பராக இருக்கும் முடி அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்கு போட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் வரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபெனுக்ரிக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களால் பேக்லாம் போட முடியாது, ஆயிலெலாம் எடுக்க முடியாது, ஸ்ப்ரேலாம் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு தேவையானது ஃபெனுக்ரிக் சீட் தான். இதை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்சுருக்கிறத எடுத்து அரைச்சி நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா க்ரீமியாக இருக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி ஷேகா பவுடர் நேச்சுரலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஹேர் நல்லா வால்யூம் ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொடுகு இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிடும். இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் தலையில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது, கோல்டு வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த சீரகா ப்ளஸ் வெந்தயம் ரெண்டையும் நல்ல க்ரீமி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய பிஃபோர் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா ட்ரையாக ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி வால்யூமே இல்லாமல் இருந்தது. ஆஃப்டர் ரிசல்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு முடியையும் நல்லா பிரித்து எடுத்து
நான் அப்ளை பண்ணுற மாதிரியே அந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபுல் ஹேருக்கும் ரூட்லேருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் 30 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கும் ஃபைனலாக. ரிசல்ட் இதுதான். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஷைனிங்காக இருக்குது. பிஃபோர் ஆஃப்டர் இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஹேரை தொடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அது ஒரு நாள் மட்டும் இல்லை, 3 டேஸ்க்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருந்தது. நான் எந்த கண்டிஷனரும் யூஸ் பண்ணல. நார்மல் ஷியக்கா நான் யூஸ் பண்ண இல்லையா, அது மட்டும்தான். எந்த ஷாம்புவும் யூஸ் பண்ணல. உண்மையிலேயே ரொம்ப சர்வீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபெனுக்ரிக் வெந்தயம் ஹேர் பேக் வந்து போடணும். உங்களுக்கு அது மாதிரி டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் உங்களோட லென்த் ஆஃப் ஹேர் பொறுத்து ஃபுல் லென்த்துக்கும் அப்ளை பண்ணணும். எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. உச்சம் தலையிலேருந்து எண்ட் ஆஃப் த ஹேர் முடிகிற வரைக்குமே வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபுல் லென்த்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து தயிர் இல்லைன்னா வந்து கற்றாழை ஜெல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் வெந்தயம் பவுடர் மட்டும் போதும். அது கூட தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது ஹாஸ்டல் கேர்ள்ஸ் அப்படின்னா நல்லா வீட்லேயே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே ஜெல் மாதிரி ஆகிடும். அந்த ஜெல்லை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் லைட்டாக அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் முடியல ஒட்டும். அது எனக்கு வேணாம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, பார்க்க நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் உங்களால் நம்பவே முடியாது. நீங்கள் எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. 100% நேச்சுரல் தான் வெந்தயம்ங்கிறது வந்து. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்களே எனக்கு வந்து சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேக் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஷியக்கா பொடி தான் வந்து நெக்ஸ்ட் ஒன். ஷியக்கா வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு தானே, அதை வச்சு ஹேர் பேக் போட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக ஷியக்காவில் வந்து ஹேர் பேக் போட முடியும். இப்போ தான் நமக்கு ஷாம்பூலாம் இருக்குது, அப்போலாம் ஷாம்பூ கிடையாது. என்னோடய பாட்டி அம்மாலாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போல்லாம் வந்து இந்த பம்ப் செட்டு, கிணறு இந்த மாதிரி இடத்துல தான், ஆறு இந்த மாதிரி இதில் தான் குளிப்பாங்க. ஆறு வந்து எல்லார் ஊர்லேயும் இருக்காது, ஒரு சிலர் ஊரில் தான் இருக்கும். கிணறு, பம்ப் செட் இந்த மாதிரியான இதில் தான் வந்து மோஸ்ட்டாக குளிப்பாங்களாம். அப்படி குளிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேக்கா இருக்கு இல்லையா, ஷேக்கா கொஞ்சம் வெந்தயம், செம்பருத்தி இலை இதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை எடுத்து உரலில் போட்டு நல்லா இடித்து அரைச்சி நல்லா கூழ் மாதிரி எடுத்துப்பாங்களாம். அந்த கூழை வந்து அப்படியே டேரெக்டாக தலையில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நேரம் வச்சுப்பாங்களாம். அவ்வளோ நேரம் வச்சுட்டு போய் பம்ப் செட்டில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி பண்ணும்போது முடி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா. அவங்களுக்கு ஷாம்பு கிடையாது, வேறு எந்த எக்ஸ்ட்ரா பவுடர் கிடையாது, கண்டிஷ்னர் கிடையாது, ஹேர் மாஸ்க் கிடையாது, ஒன்லி ஷேக்கா மட்டும்தான். கூட இன்னொன்று வந்து நல்லா அந்த முடி வந்து புசு புசுன்னு ஷைனிங்காக வளவளன்னு இருக்கணும்னா அரப்புன்னு ஒரு பொருள் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க ஹேர் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவுடர் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்கா வந்து கடையில் கிடைக்கும், முழு காயாக கிடைக்கும். அதை வந்து வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 உங்கள் ஹேரோடைய லென்த்து பொறுத்து நீங்கள் 2லேருந்து 3 குச்சி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க, நைட்டே ஊற வச்சுருங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சதன்னு நல்லா குழவலன்னு வந்திருக்கும். அதை வந்து அப்படியே டேரெக்டாக எடுத்து மிக்சியில் போட்டாலும் சரி, இல்லை உரலில் அரைச்சாலும் சரி, நீங்கள் அரைச்சி அதை எடுத்து தலையில் பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஷேக்கா பேக் தனியாக போட மாட்டேன், வெந்தயம் கூட தான் போடுவேன். அது சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பாஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, அதே தான், சூப்பராக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கேர்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து தயிர் ஒத்துக்காது, சளி பிடிக்கும். சில பேருக்கு வெந்தயம் ஒத்துக்காது, சில பேருக்கு கத்தாழை ஒத்துக்காது. யாருக்கு எது சூட் ஆகுதோ அதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தனியாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக தனியாகவும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் ஆயில் வைக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற ஆயிலெலாம் சரி கிடையாது. செக்கில் ஆட்டின எண்ணெய்னா தாராளமாக அந்த எண்ணெய் பசை போயிடும். பட் ஆனால் இது வந்து அந்தளவுக்கு போகிறது இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடியில் சூப்பரான ஒரு ஸ்மூத்னஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து பர்சனலி தனியாக ஷேக்கா அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து இது மாதிரி மிக்சராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது என்ன, எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து கண்டினியூவாக வரும், பாருங்கள். நீங்கள் எந்த ஷேக்கா பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்க, அதுதான் இது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து 3-4 இருக்குது. ஒன்று வந்து ஷேக்கா, ரெண்டாவது வந்து பூந்திக்கொட்டை, சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு நுர நல்லா ஃபார்ம் ஆகும். இன்னொரு பொருள் இருக்குது, அது சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்துட்டு நல்ல க்ளீனிங் ஏஜென்ட் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கும். அதுக்காக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீம் லீவ்ஸ். இது வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா டேண்ட்ரஃப்காகவும் எந்த விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு பிளாக் ஹேராக இருக்கிறதுக்காகவும் புதுசாக முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கத்தாழை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. கத்தாழை வந்து நல்லா பெருசாக இருக்கிறதா எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சிங்கன்னா அதுலேருந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
முடக்கத்தான் கீரையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹென்னா, மருதாணி இலை. ஸோ இதுவும் முடிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும், நல்ல பிளாக்காகவே மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் கூடவா ஹேருக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க, இதுவும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டான கரிசலாங்கண்ணி வந்து ஹேர் கேரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு வகிக்குது. அதில் ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது. எல்லோ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒயிட் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் மெயின்டைனாக பண்ணிட்டு வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு முடி வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதுவும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புங்க மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் இருக்கிற இலை ப்ளஸ் பூ, அந்த காய் மூணையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் வந்து நிறைய புங்க மரம் இருக்குது, அதில் இருக்கிற எல்லாமே நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பூ பூக்கிற டைமில் பூலாம் வந்து சேகரிச்சிக்கணும், அதுக்கப்புறம் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் இலை, அப்புறம் விதை, இதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, அதுதான் ஆவாரம் பூ வச்சு ஆல்ரெடி நான் ஒரு ஆயில் மேக் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோலேயும் வரும். அதுக்கப்புறம் ஆவாரம் பூ வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பாசிப்பயிறு, பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முடிக்கு. முடி அவ்வளோ ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இது கூட இன்னும் 2-3 பொருளும் இருக்குது, அதுவும் ஸ்மூத்னஸ்க்காக ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிளாக்காகவும் திக்காகவும் வளர வைக்கும். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து மெயினாக இந்த சம்மர் டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் கேரில் ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஹீட்னால முடி கொட்டுறது வந்து இருக்கவே இருக்காது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வச்சு தான் நான் பேக் வந்து போட்டிருப்பேன். அதுவும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எங்கள் அம்மா எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பிளாக்கான ஹேர் வரதுக்காக தான். மோஸ்ட்டாக வந்து நம்ம பிளாக் ஹேர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், அதனால தான். வெட்டி வேர், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்துட்டு முடியும் நல்லா வேர் பிடிச்சி வளரும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா நன்னாரி வேர், இதையும் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்போக அரிசி வந்து பார்த்திங்கன்னாவே ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுனா கார்போக அரிசி இன்னும் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு கண்டிஷனராகவே இருக்கும் ஹேருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் விதை, இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவும் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு நான் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி இருக்குது, இன்னும் இவ்வளோ இருக்குது எனக்கு. இது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேக்கிங் வீடியோ போடுறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு ஐட்டம் தான் இது. ஸோ அதனால தான் இது நான் ரெடி பண்ணுறதுக்கு டிலே எடுக்கிறதுக்கு காரணம். அண்ட் பொருட்கள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை அப்பப்போ சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தால் தான் இது வந்து செய்ய முடியும். ஏன்னா ஒரு பொருள் கிடைச்சா இன்னொன்று கிடைக்காது, ஒன்று லேட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிடைக்கும் போதே அது அவைலபிள் இருக்கும்போதே அவைல் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பவுடர் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இது வந்து 100% பியூரான நேச்சுரலான ஒன்று. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செம்பருத்தி இலைலாம் போடுவாங்க, இன்னும் நிறைய இலைங்கள்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து தான் இந்த ஷேக்கா பவுடர் வந்து ரெடி பண்ணுறோம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக ரெடி பண்ணுற விஷயம். நம்ம சிம்பிளாக கூட ஷேக்கா ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இப்போ என்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்குது, அதை வச்சு நான் சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வேணால் நான் இந்த பவுடர் தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டாலும் எனக்கு வந்து யூஸ் ஆக போகிறதில்ல, இது காலியானதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஸ்பூனில் தான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து நான் வந்து என்னோடய ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். எந்த அளவுக்கு நுர வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சமாக நீங்கள் எடுத்திங்கனாவே நல்ல நுர வரும், நல்ல ஒரு கண்டிஷனிங்காக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த பேஸ்ட்டே. இது கூடவே வந்து நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால், இல்லைனா வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி, இல்லை அரிசி வடித்த கஞ்சி, சாப்பாட்டு கஞ்சி இருக்கு இல்லையா, அது இல்லை ரைஸே கூட கொஞ்சம் போட்டு அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஹேர் பேக்காக கூட போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ எனக்கு இவ்வளோ இருக்கிறதுனால நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து ஆயில் யூஸ் பண்ணுவேன். இது என்ன ஆயில்னா, ஆவாரம் பூ வச்சு ஒரு ஆயில் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஆயில் தான். அது கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இப்போ நான் வந்து பின்னல் போட்டிருந்தேன், அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து ஹேரை நல்லா இந்த மாதிரி உதறி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி உதறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அந்த ஆயில் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நான் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் நான் வந்து இந்த வேலை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட் வெளிச்சத்துலேயே உங்களுக்கு தெரியும், நைட் டைமில் தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஆயில் பாருங்கள், இது நார்மல் பிளைன் கோகனட் ஆயில் தான். கூட வந்து நான் எந்த விதமான மிக்சட் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணல. கம்ப்ளீட்டாக அது பிளைனான ஒயிட் கலரான ஆயில் தான். ஒரிஜினல் செக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பீச் கலரில் இருக்கும், இது நல்லா டார்க் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அந்த பூவில் நல்லாவே ஊறி நல்ல ஒரு இது கொடுத்துருக்கு. அந்த பூவில் ரெடி பண்ண ஆயிலோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னோட ஓன் யூசேஜில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். நான் எங்கேயும் பார்த்தோ இல்லை ரெஃபர் பண்ணியோ நான் சொல்லலை. அப்படி ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தேன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லிவிடுவேன்.
ஸோ எதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒர்க் அவுட் ஆனது தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நான் சொல்லிவிட்டு அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது வந்து ஃபால்ஸ் கமெண்ட்டாக போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன். அதாவது ஸ்கேல்ப்புக்கு நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் ஆயில் அப்ளை பண்ணி தான் தலை பின்னியிருந்தேன். கூட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி ஹேரை வந்து இந்த மாதிரி நீங்கள் காலையில் தான் தலைக்கு எண்ணெய் வைக்க போகிறீங்க அப்படின்னா பன் போட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணி பன் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து கேட்ச் கிளிப் கூட யூஸ் பண்ணி அப்படியே வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமுங்கிறதுனால நான் வந்து எப்போவுமே பின்னல் போட்டுப்பேன். பின்னல் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து மடித்து விட்டுப்பேன். மடித்து ஒரு பேண்ட் வந்து போட்டுப்பேன். அப்போ தான் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸும் இருக்காது அண்ட் ஹேரும் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப டைட்டாக பின்னணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக கொஞ்சம் லூஸாகவே பின்னுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக பின்னிட்டு இந்த மாதிரி நல்லா ஷோல்டர் லென்த்துக்கு நான் வந்து நல்லா மடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து நான் போட்டுட்டேன். இது மாதிரி போடும்போது ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். முடியும் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்டாகவே வந்து இந்த மாதிரி தான் நான் மடித்து போட்டுப்பேன். ஆயில் வைக்கும்போதெல்லாம் மார்னிங் டைமில் பண்ணுறேன்னா நான் வந்து பன் போட்டுப்பேன். இந்த மாதிரினா இந்த மாதிரி தான். இப்போ கம்ப்ளீட்டாக பன் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருவேன். மதியத்துக்கு மேலே தான் தலைக்கு குளிப்பேன். நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் போகிறீங்க, காலேஜ், ஸ்கூல் போகிறீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட் கொண்டை போட்டுக்கோங்க, இல்லைனா கிளிப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்கும்போது எப்போ போல குளிச்சிருங்க. நான் இப்போ இந்த ஷியக்காய் யூஸ் பண்ணி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆயிலே இருக்காது என்னோட ஹேரில். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஷியக்காய் போட்டால் எனக்கு வந்து முடியில் வந்து எண்ணெய் அப்படியே இருக்குது, பிசுன்னு இருக்குது, தலைக்கு குளிச்ச மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 டைம்ஸ் வந்து ஷியக்காய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம்லேயே போயிடணும் அப்படின்னா நீங்கள் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சில ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இல்லை எல்லாரும் சேர்த்து எனக்கு ஒரே ஷாம்பு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு கோ ஃபார்னு எது சொல்லுவேன் அப்படின்னா பேபி ஷாம்பு தான். பேபி ஷாம்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுறதுனால அதில் கெமிக்கல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் வர மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து குழந்தைங்க இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரும் உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக்காவில் மிக்ஸ் பண்ணுறீங்களே அதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்துட்டு பேபி ஷாம்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே அந்த ஆயில் இருக்கு இல்லையா தலையில் அது சுத்தமாக போயிடும். பட் ஆனால் நான் எனக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுவேன். சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா தலைக்கு குளிக்கும்போது ஒச்சன் தலையில் ஷேக்காவோ ஷாம்பூ நல்லா போட்டு தேய்ச்சிடுவீங்க. தேய்ச்சிட்டு அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி லென்த் ஆஃப் ஹேரையும் தூக்கி தலைமையில் வைப்பீங்க. அந்த மாதிரி வைக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. ஏன்னா மேலேருந்து தான் அழுக்கு எடுத்துகிட்டு வந்து கீழே லென்த் ஆஃப் ஹேரில் வந்து எடுப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வரைக்கும் போட்டு அதையும் தூக்கி தலைமையிலே போட்டு தேய்க்கும் போது அந்த அழுக்கு இன்னும் தலையிலே தான் இருந்துட்டு இருக்கும். முக்கியமாக ஆயில் வச்சு வாஷ் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக வந்து தலைமையிலே தான் நிற்கும். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. நீங்கள் பொதுவாக எப்படி தலைக்கு வந்து குளிக்கணும் அப்படின்னா தலையை வந்து ஃப்ரண்ட்டில் முடியை வந்து போட்டுக்கோங்க. முடியை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்து உடம்புக்கே வந்து அந்த முடியோட இது ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முடியை வந்து முன்னாடி போட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஆயில் போயிடும். எந்த விதமான ஆயிலும் வந்து உங்கள் மேலே ஒட்டியிருக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை நான் அந்த மாதிரி முன்னாடி போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னாலும் கூட அண்ணா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வாஷ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துங்க. திருப்பி அந்த லென்த் ஆஃப் ஹேர் எடுத்துகிட்டு வந்து சுருட்டி தலை மேலே வச்சு தேய்க்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது உங்கள் விருப்பம். பட் ஆனால் நான் கண்டிஷனர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. மோஸ்ட்டாகவே வந்து கண்டிஷனிங்கான எல்லா விஷயமே அந்த ஷேக்காயிலே இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஷேக்காவை ரெடி பண்ணி ஒரு பேக்காக போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் லைவாக பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு முடி வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான எக்ஸ்டர்னல் ஸ்டெப் தான். ஆனால் இன்டர்னலாக நம்ம வந்து நல்லா ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது தான் ஹேர் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவிலும் சொன்ன அதே விஷயம் தான் திரும்பியும் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் வந்து வெளியே ஹேர் பேக் போட்டாலும் இன்டர்னலாக நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது 50னா அது 50, ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஜாஸ்மின் ஆயில் இருக்குல்ல பேராஷூட்டில் அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் கையில் ஒட்டி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு அதை வந்து ரப் பண்ணிவிட்டு நல்லா மேலாப்பில் முடி வந்து தலை குளிச்சிருந்தால் லைட்டாக ஒரு ஃப்ரிஸினஸ் இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடாது. கண்டிஷனர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி போடுவேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா விளக்கெண்ணெய் மட்டும் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுவேன். அது இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும், ஸ்ட்ரைட் லுக்கு கொடுக்கும். இந்த ஜாஸ்மின் ஆயில் வந்து இன்னும் இருக்குது, அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணிருக்கேன். இதனால் ஷைனிங் கொடுக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷைன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து நேச்சுரல் லைட்டில் தான் காமிச்சிட்ருக்கேன். நான் ரூம் லைட்டும் போடல. அட் சேம் டைம் வந்து எந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸும் நான் வந்து செட் பண்ணலை. ஒன்லி சன்லைட் இந்த விண்டோ வழியாக வர வெளிச்சம் மட்டும்தான் இப்போ வந்து நீங்கள் என்னோட வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நான் எக்ஸ்ட்ரா எந்த எஃபர்ட்டும் போடல வெளிச்சம் வரதுக்காக. அதனால தான் வீடியோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த லிட்டில் பிட் ஷைனுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுவேன். ரொம்ப ஓவர் அப்ளை பண்ணிங்கன்னா கோகனட் ஆயில் மாதிரி நல்ல வளவளன்னு ஆகிடும். பட் ஆனால் இது நான் ஸ்டிக்கி ஆயிலுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் கூட இருக்கும். ஆனால் லைட்டாக இது வந்து ஜாஸ்மினோட வாசனை வரதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வந்து இரிட்டேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜாஸ்மின் ஆயில் பற்றின கம்ப்ளீட் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை இப்போ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப் வச்சு போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ஹேர் கேர் வந்து முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் நான் வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஷியாக்கா வச்சாலே பொதுவாக வந்து கண்டிப்பாக ஆயில் வச்சு தான் தலைக்கு வந்து குளிக்கணும். ஏன் அப்படின்னா ஷியாக்கா வந்து ஒரு சூப்பரான கிளென்சர், ஃபுல்லாக அழுக்கு எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுரும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலரோட ஹேருக்கு வந்து செட் ஆகாததுனால நீங்கள் ஆயில் வச்சிங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நேச்சுரலாக வந்து நான் ஹேரை வந்து கேர் பண்ணிப்பேன். வீக்லி 3 times வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ கைஸ், இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷியாக்கா யூஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியாக்கா வந்து ஒரு பெஸ்ட் ஏஜென்ட். ஏன்னா அதை சூப்பர் டூப்பராக க்ளீன் பண்ணும், அதுக்காக தான். அதே நீங்கள் வந்து வெறும் ஷியாக்கா மட்டும் யூஸ் பண்ணுறீங்கனாலும் லைட்டாக வந்து ஹேருக்கு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப நல்லா ட்ரை ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஃபெனுக்ரீக், ஆலோவேரா இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் அந்தளவுக்கு வந்து ட்ரை ஆகாது. பட் ஆனால் ப்ளைனாக ஷியாக்கா மட்டும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ட்ரையாக தான் ஆகும். சில பேர் அதை பார்த்துட்டே வந்துட்டு ஷியாக்கா யூஸ் பண்ணால் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆயில் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வெறும் ஷியாக்கா யூஸ் பண்ணும்போது சிலருக்கு வந்து ஒத்துக்கும், சிலருக்கு வந்து ஒத்துக்காது. அதுக்கு தான் நான் வந்து ஒரு டிப் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து பேபி ஷாம்பு வந்து கொஞ்சமாக எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹேர் பேக் போடும்போது பேபி ஷாம்பு மிக்ஸ் பண்ணி தலையில் போட்டுறாதீங்க. ஹேர் பேக்லாம் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ மட்டும் பேபி ஷாம்பு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடியை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபுட்டில் வேணான்னு தூக்கி போடுற அந்த ஒரு இலையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நீங்கள் அதை வந்து சாப்பிடும்போது தான் தெரியும். நம்ம வந்து டெய்லி ஒரு ப்ராசஸாக வந்து பண்ண தேவையில்லை. கருவேப்பிலை எடுக்கணும், வேறு வயிற்றில் மெல்லணும், சுடு தண்ணி குடிக்கணும், நோவே அது தேவையில்லை. உங்களால் அது பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃபுட்டில் உங்கள் பிளேட்டுக்கு வரும் இல்லையா, அந்த 6-7 கருவேப்பிலை, அதை மட்டுமே இன்டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்டேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை இது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, சாப்பிட பிடிக்காதுன்னா அப்போ நீங்கள் கருவேப்பிலை ஜூஸ் தான் வந்து சாப்பிட்டாகணும். இல்லைன்னா பொடி வந்து எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸாவது வந்துட்டு கன்சியூம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை குடித்தா ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகமாக சாப்பிட்டீங்கனாலும் அதனாலே பிரச்சனை வரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணுறது பெட்டர். அதே வந்து டெய்லி பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டுக்கு வரும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது தான். அது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை கொடுக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணும்போதே அதில் வந்து அதனுடைய பாதி எசன்ஸ் வந்து போயிருக்கும், மீதி பாதி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ தூக்கி போடாமல் அதை வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். கருவேப்பிலை இலையில் வந்து பார்த்திங்கன்னா அயன், கால்சியம், ப்ரோட்டீன், விட்டமின் A, C, B அப்படிங்கிற மாதிரியான திங்ஸ்லாம் நிறைய இருக்குது. முடி வளர்கிறதுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மெயினான விஷயங்கள் வந்து விட்டமின்ஸ் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அயன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ ப்ரோட்டீன் இதில் வந்து தேவையான அளவு இருக்குது, விட்டமினும் இருக்குது, அயனும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்டேக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். அதே வந்து ஹேர் பேக்காக போடணும் அப்படிங்கிறப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது கூடவே ஆலோவேரா ஜெல்லோ இல்லைன்னா வந்து ஃபெனுக்ரிக்கோ மிக்ஸ் பண்ணி பேக்காக போடலாம். இல்லைன்னா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணியோ பேக்காக போடலாம். இல்லை ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா கருவேப்பிலை விழுது, அது கூட அதை தண்ணி கொஞ்சம் இல்லை தேங்காய் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அப்படி ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அவங்க ஹேர் வந்துட்டு நாளடைவில் வந்து நல்லா கருன்னு அடர்த்தியாக ஒரு மாதிரி ஷைனிங்காக நல்லா திக்காக இருக்கிறத உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். கூடவே இன்டேக்கை மறந்துடாதீங்க, அதையும் கன்சியூம் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த 4 பவுடர்ஸு. இது கூடவே வந்து காமனாக இதெல்லாம் பவுடர்லாம் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னா நான் காமனாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் அப்பில் வர வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மெத்தடில் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்ல ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமாக உங்களால் ரிசல்ட்ஸ் நம்பவே முடியாது. என்னடா எல்லாத்துக்கும் ஓவராக சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா லைவாக ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் இல்லைன்னா நீ சொன்னது போய் அப்படின்னு என்கிட்டே வந்து கேட்கலாம் தாராளமாக. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சரபிள் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ கண்டினியூவாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து வெந்தயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இந்த டர்ட்டி வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லது. ஏன்னா முடிக்குன்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீனாக பண்ணால் தான் முடிக்கு நல்லது. இல்லைன்னா இதனால் கூட ஃபங்கஸ், டேண்ட்ரஃப் இந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் சில பேர் வெந்தயத்தில் வந்துட்டு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிற மாதிரியானதாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து செலவில் எங்கே வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, வேலுக்குறிச்சியில் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு செலவு சந்தை வந்து போடுவாங்க. சீசனல் சந்தை மார்க்கெட் அது. அங்கே வந்து எல்லா விதமான ஸ்பைசஸும் நல்ல சூப்பரான
குவாலிட்டியில் கிடைக்கும். அங்கே தான் நான் வந்து எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன். அது வந்து என்னோட நேட்டிவ் தான். அது எங்கே பை பண்ணணும், எப்படி பை பண்ணணும், இப்போ கூட அந்த சந்தை வந்து நடந்துட்டுருக்கு. இன்னும் 3 weeks to 4 weeks வந்து நடக்கும். அந்த சந்தையில் வந்து வாங்குறதுக்கு எப்படியான ப்ரொசீஜருங்கிற வீடியோலாம் கூட போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குல்லையா, அந்த தண்ணி ஊற்றி ஒரு 1.5 days நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நல்லா ஏர் ஃபில்டாக வச்சு ஊற வைங்க. அப்போ தான் நல்லா இந்த மாதிரியான ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் அந்த வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா அது ரெண்டாக வந்து அப்படியே ஜெல் மாதிரி ஒடுங்கணும், அந்த மாதிரி வேணும். ஸோ இந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் வந்து இந்த ஃபெனிக்ரிக் வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா தண்ணியும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. நீங்கள் வந்துட்டு ஃபெனிக்ரிக் போட்டால் எனக்கு வந்து சளி பிடிக்கும், காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் தனியாக எடுத்து வச்சாச்சு, அதனோட தண்ணியை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ரெண்டுமே முக்கியம் தான். இதில் வந்து நம்ம 2லேருந்து 3 ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஹோம்மேட் ஷேக்கா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஷேக்கா தான் இது. ஸோ அதை வந்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் வந்து ஷேக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த ஷேக்கா பவுடர் இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இல்லை என்கிட்ட ஷாம்பு தான் இருக்குது, நான் ஷாம்பு தான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஹேருக்கு எந்த ஷாம்பு வந்து சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அதிகமாக சேர்த்தாதீங்க, கம்மியாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஷேக்காங்கிற வரைக்கும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், அதனால் எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஷாம்பு வந்து ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிடணும். அப்படியே வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் சம்மரில் வந்து எனக்கு ஹேர் பேக் போடலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டுமே அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல வெந்தயம், அதை வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஹேர் பேக் வந்து போடலாம். இது வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 2 வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பேக் போட்டு ஒரு 1/2 an hour மினிமம் வச்சுருக்கணும். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா தான் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி அப்படியே தலைக்கு குளிச்சிங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் இருக்கிற ப்ராசஸ். அது வந்து ஜஸ்ட் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வாஷ் பண்ண போகிறோம். அதுவுமே ரொம்ப நல்லது தான். அது கூடவே இது பண்ணாலும் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம் வந்து எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது கூட நீங்கள் எக்கு கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பாசிப்பயிறு, தயிர், இது வேணால் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் என்கிட்ட இல்லைப்பா டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மட்டுமே அரைச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்த வேணாம், இல்லைன்னா முடியல நிற்காமல் எல்லாம் கீழே கொட்டிடும். அப்புறம் ரூம் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும், ட்ரெஸ்ஸும் வந்து மெஸ்ஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான பேஸ்ட்டில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரித்து கூட அப்ளை பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறனால நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ப்ராப்பராக வந்து ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து செக்ஷன் பை செக்ஷனாக அப்ளை பண்ணுங்கள். ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். முடியோட டெக்ஸ்சர் வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ஹேருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஸ்கேல்ப்பு அதுக்கு தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்கேல்ப்பில் தான் வந்துட்டு நம்ம பாடி ஹீட் வந்து ஃபுல்லாகவே இதாகும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய உச்சந்தலையில் தான் வந்து மொத்த ஹீட்டும் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிற பிளேஸே வந்து உச்சந்தலை தான். அதனால தான் அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஹேர் ஃபால் வந்து ஆகிடுது. ஹீட் மேனேஜ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாதம் வழியாக தான் வந்துட்டு ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மருதாணி வைக்கிறது பழக்கப்படுத்திக்கோங்க. உங்களோட ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஹேருக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பாடியோட ஃபுல் டெம்பரேச்சருமே கூல் பண்ணிடும். மீதி இருக்கிறத வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் வந்து போட்டிருக்கேன். சம்மருக்கு வந்து நாம மட்டும் ஹேர் பேக்கு ஹேர் கேர்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஃபேமிலியும் கொஞ்சம் கவனிக்கிறது மூலிமா அவங்களுக்கும் உடல் சூடு வந்து கம்மி பண்ண முடியும். அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து அவங்க 2 பேருக்கு போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, அதனால் நான் வீடியோவில் வந்து காமிக்கல. இப்போ வந்து நானும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்பவும் போல் நான் வந்து டவல் கட்டியிருந்தேன். டவல் ட்ரையிங்கும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேச்சுரலாக வந்து முடிய காய வைக்க போகிறேன். இது நான் பண்ண டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 31st March, என்னோட பர்த்டே அன்றைக்கி நான் அந்த ஹேர் கேர் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேயே வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து ஷேக்காவோட மிக்ஸ் பண்ணி எப்படி ப்ராப்பராக போடுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பேன். அதே தான் நான் இப்பயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட. அதுதான் நீங்கள் இந்த ஹேர் பேக் கூட வந்து எக்கும் சேர்த்து போட்டுட்டு வந்தீங்கன்னா முடியும் கொட்டாது. அட் த சேம் டைம் உங்கள் முடி வந்து நல்லா திக்காக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து திக்கான முடி இல்லை, எனக்கு முடி நீளமாகவே இருக்குது ஆனால் முடி வந்து அடர்த்தியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் கூட ஒரே ஒரு எக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் போடும்போது எக்கோட ஸ்மெல் வராது. எக்கு நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா தான் எக்கோட ஸ்மெல் வரும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 100% ஷுவராக எக்கோட ஸ்மெல் வரவே வராது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஷேக்கா இதனோட வாசனை தான் வரும். நீங்கள் ஒருவேளை ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஷாம்பு வாசனை தான் இருக்கும். அதையும் மீறி ஸ்மெல்
இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைமாக ஹேர் வாஷ் வந்து பண்ணுங்கள். அப்போ வந்து ஸ்மெல் கண்டிப்பாக போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி டவல் ட்ரையும் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே வந்து காய விட்டு போகிறேன். முடியில் வந்து லைட்டாக இந்த மாதிரி வெந்தயமோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடி காஞ்சதுக்கப்புறம் அது தானாகவே கொட்டிடும். நீங்கள் அப்படி உதறி விட்டிங்கனாவே அதெல்லாம் கொட்டிடும். கோம் பண்ணும்போதே கொட்டிடும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒயிட்டாக தெரியும்னு யோசிக்க வேண்டாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஃபில்டர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் மோஸ்ட்டாக ஃபில்டர் பண்ண மாட்டேன். ரொம்ப டைம் இல்லை, சீக்கிரமாக எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நான் மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பாருங்கள், என்னோட முடி வந்து 80% வந்து ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டில் பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது. எந்த விதமான சிக்கும் வந்து முடியல இல்லை. அட் த சேம் டைம் ஆயிலும் என்னோட ஹேரில் இல்லை. ஸோ இந்த ஒரே ஒரு ஹேர் பேக் மட்டும் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்கள் ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிடும். என்னால் ஹேர் பேக்லாம் போட முடியாது, அதுக்கு டைம் இல்லை, வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வெந்தயம் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஷாம்புவோ இல்லை ஷியக்காயோ போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி ஷியக்கா மிக்ஸ் பண்ணி அதையே வாஷிங் எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டில் எது பண்ணிங்கனாலும் முடி வந்து நல்லாயிருக்கும். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தை டேரெக்டாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு தலையில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து ஹீட் வந்து ஃபார்மே ஆகாது. முடி ரொம்பவே வெளியில் பொல்யூஷனில் வெயிலில் போடாமல் ஒரு டவல் மாதிரி மேலே வச்சு போட்டுக்கோங்க. முடியை வந்து ஃப்ரீ ஹேராக விட்டுறாதீங்க. இன்னும் போட்டால் கூட தப்பு இல்லை. வீட்டுக்கு வந்த உடனேயே ஹேரை வந்து ரிலீஸ் பண்ணி ஃப்ரீயாக விட்டுடுங்க. அப்போ தான் முடி வந்து ஹீட் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச ஹேர் வாஷ் பண்ணுவோம். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் வந்து டெய்லி ஷியக்காயோ ஷாம்புவோ போடக்கூடாது. ஒரு நாள் ஷாம்பு போட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு எண்ணெய் வைக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா திருப்பி ஷாம்புவோ ஷியக்காவோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சில பேர் வந்து ஈரமான தலைமுடியை அப்படியே விட்டுட்டு போவீங்க. அண்ட் வந்து பெண்கள்லாம் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே ஒரு கிளிப் எடுத்து போட்டுட்டு போயிடுவீங்க. வெயில் தான் செம்மையாக அடிக்குதே, முடி வந்து காஞ்சிரும், எதுக்கு முடியை வந்து காய வைக்கணும் அப்படிலாம் நினச்சி தப்பு பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. முடிய முடிஞ்ச வரைக்கும் காய வச்சுட்டு செக்யூர்டாக போங்க. தலைமுடியை பின்னி போடுங்க. வெயிலில் ரொம்ப விடாதீங்க. ஃப்ரீ ஹேர் முக்கியமாக விடாதீங்க. இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லைப்பா என்னால் இது எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கும் டைம் இல்லை, பேசிக்கலாக வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள் கையில் உள்ளங்கை அளவுக்கு எடுத்து முழுங்கிடுங்க. இன்னும் நிறையா குடிங்க. இதை மட்டுமாவது பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கைஸ், என்னோடய ஹேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரியான சில ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புதுசாக இப்போ வளர்ந்துட்டுருக்கிற முடி தான். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இப்போ இருக்குது இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு நியூ பேபி ஹேர் தான். லென்த் ஆஃப் ஹேரையும் இதையும் செக் பண்ணி பார்க்கும்போது பிசுறு தட்டுற மாதிரியே இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அது என்ன பண்ணாலும் அடங்காது. அது ஏன்னா இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அந்த முடி புதுசாக வளர்கிற முடி இருக்கு இல்லையா, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேக் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே வந்துட்டு அது அந்தளவுக்கு வந்து திக்காக இல்லை, ரொம்ப பழைய மாதிரி மெலிசாக தான் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சூட் ஆகலைன்னு அர்த்தம். அதை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் என்னங்கிறத எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.